ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டின்னர் vlog பார்க்கலாமா? மதிய வச்ச குழம்பும் இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா போதும், டின்னருக்கு ஒரே குஷி தான். வேலையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக டிஃபன் செய்கிற வேலை முடிஞ்சிடும். அப்படிதான் அன்னைக்கும் மதியம் வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கு இட்லியும் கொஞ்சம் தோசையும் செஞ்சுட்டேன். வழக்கத்தை விடவே இட்லி இன்னைக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. மாவு அரைக்கும் போது ஒரு கொலாப் பண்ணி மாவு அரைச்சேன். அதில் சூப்பராக சாஃப்டாக இட்லி தோசை எல்லாமே வந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்கிறேன். எப்போ இட்லி செஞ்சாலும் இட்லியோட ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இட்லி பிடிக்காது அப்படிங்கிற ஆள் யாராவது ஒருத்தராவது நம்ம வீடுகளில் இருப்பாங்க. அப்படிதான் எங்க வீட்டிலும். என் பசங்களுக்கு இட்லி அவ்வளவா பிடிக்காது. அதனால கூடவே தோசையும் செஞ்சுட்டேன். மதியம் சிக்கன்லாம் சில்லி பொரிச்சுட்டு மீதி கொஞ்சம் சில்லிக்கும் எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே பொரிச்சாச்சு. காலையில இருந்து அவசர வேலையில எல்லாருமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்போம். அதுல ஒன்னா சேர்ந்து சாப்பிடுற இடம் அப்படின்னா நைட் டின்னர் சாப்பிட்றப்பதான். அதுலயும் பிடிச்ச டிஃபனா இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு டின்னர் ரொம்ப மனநிறைவா இருக்கும். காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றதை விட இந்த ராத்திரி சாப்பாடு தான் 4 பேர் உட்கார்ந்து குடும்பமா ஒன்னா சாப்பிடுவோம். அதுலயும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படி சாப்பிடுறது ரொம்பவே மனநிறைவா இருக்கும். சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி, நல்ல மொறு மொறு தோசை, நல்ல ஸ்பைசியான சிக்கன் குழம்பு, கூடவே சில்லி. இது கூட மதியம் வச்ச வெள்ளை சாப்பாடு, நல்ல உதிரி உதிரியா வடிச்ச சாப்பாடு இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து குடும்பமா உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி டின்னர் சாப்பிட்டோம். உங்க வீட்ல எல்லாம் எப்படி? எல்லாரும் குடும்பமா சாப்பிடுவீங்களா, இல்ல தனித்தனியா ஆளுக்கு ஒரு பக்கம் சாப்பிடுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.